நீங்கள் இறந்தவர்களுக்காக குர்ஆன் ஓதுவீர்களா? அப்படியென்றால் நீங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அது ஏன் என்று தெரிவதற்கு முன்பு இஸ்லாம் பற்றி அறிந்து கொள்ள என்னை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். இறந்தவர்களுக்கு குர்ஆன் ஓதலாமா? அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லின பொழுது நமக்கு நிறைய இடங்களை ஷஹர் ரமதான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் என்று தான் வருது. அப்ப ரமதான் மாதத்தில் நம்ம குர்ஆனை இறக்கினோம். ஹுதல் லின்னாஸ் மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்கு நம்ம எல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம். அப்ப குர்ஆனை பொறுத்தவரையில அதை இறந்தவர்களுக்கு ஓதலாமான்னு சொன்னா, இறந்தவர்களுக்கு ஓதுவதன் மூலமாக நன்மை போகுமாண்டால் நிச்சயமாக போகாது. இறந்தவர்களுக்காக குர்ஆன் ஓதப்படுறதுக்காக இறக்கப்படவில்லை. இறந்தவர்களுக்காக நீங்க ஓதுங்க நன்மை கிடைக்கும் என்பதற்காக வேண்டி குர்ஆன் இறக்கப்படவில்லை. ஆனா குர்ஆன் ஓதி ஓதி அனுப்புறது என்பது அது ஹதீஸ்ல சொல்லப்படவில்லை. அப்படி இருந்திருந்தால் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் அன்பு மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா செஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி சஹாபாக்கள் செஞ்சிருப்பாங்க. எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் கிடையாது. ரசூலுல்லாஹ் மரணிச்சவர்களுக்காக குர்ஆன் ஓதுனாங்கன்ற செய்தி கிடையாது. அதே மாதிரி சஹாபாக்கள் ஓதினதாக எந்த செய்தியும் கிடையாது. அது நலவாக இருந்திருந்தால் எங்களை விட நன்மைகளில் முந்திய சஹாபாக்கள் அதில் முந்தி இருப்பார்கள். எனவே அது ஆதாரமற்ற செய்தி. அப்படி வரக்கூடிய யாசின் சம்பந்தமா ஏனைய சூறாக்கள் ஓதுற சம்பந்தம் வரக்கூடிய செய்தி ஆதாரமற்ற செய்தி. அதே மாதிரி குர்ஆனை நம்ம ஓதி ஓதி அனுப்புவதனால நமக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்க போவதில்லை. இறந்தவர்களுக்காக குர்ஆன் ஓதும் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்து அவர்களை நல்வழிப்படுத்துங்கள்.